அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு தளபதியோட ஒரு போஸ்டர் தான் டிசைன் பண்ண போகிறோம், ரீடிசைன் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ரீசெண்டாக ஒட்டின ஒரு போஸ்டரு. இந்த போஸ்டரை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம், ரீடிசைன் பண்ணுறதை பற்றி பார்த்துடலாம். சரிங்களா? இது வந்து Ctrl+ போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட சைஸ் என்னென்னு நம்ம பார்த்துக்கணும். இதோட சைஸு 12:8. அதுதான் நம்ம எங்கள் ஏரியாவில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த போஸ்டருக்கான சிங்கிள் பிட்டு போஸ்டருக்கான சைஸ் இது. அதனால் 12:8 300 ரெசல்யூஷன் வச்சுக்கிறேன். இப்போ வந்து கேன்வாஸ் சைஸில் போயிட்டு 8 கொடுக்கும்போது நமக்கு கரெக்டாக அந்த அளவு ஃபிட் ஆகிடுது நமக்கு. ஓகேங்களா? Ctrl+T போட்டு சைஸை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த டிசைனை வந்து நம்ம எப்படி ரீடிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து நார்மலாக 70 ரெசல்யூஷன் இருந்தது வந்து நம்ம 300 கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். 12:8 போஸ்டர் சைஸு. இதில் வந்து கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். Ctrl+L. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி எப்படி ரியலான ஒரு உண்மையான ஒரு போஸ்டரை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? Ctrl+ ஷார்பன், ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணுங்க, Alt+TS, என்டர், டவுன் ப்ராக்கெட் டவுன் கீயை ப்ரெஸ் பண்ணி அன்ஷார்ப் மாஸ்க் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு 150 வச்சுக்கிட்டு டிஃபால்ட் கலர் டிஃபால்ட் கலர் கர்வ்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு Ctrl+M கொடுத்தீங்கன்னா கர்வ்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். இதில் டார்க் பாயிண்ட்டு, மிட் பாயிண்ட்டு, லைட் பாயிண்ட்டு. டார்க் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஃபோட்டோவில் இங்கே வந்து ரொம்ப டார்க்கான ஒரு பகுதி எங்கே இருக்கோ அங்கே வச்சு நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த ஃபோட்டோவில் உள்ள இந்த ஒயிட் ஷேடோ எல்லாம் மறைஞ்சி அது வந்து ரியலான கலருக்கு வந்து நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? கிடைச்ச பிறகு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அப் பண்ணி வச்சுக்கலாம். அப் பண்ணி வச்சுட்டு Ctrl+T, அப் ஏரோ, என்டர், டோபாஸ். இதில் வந்து டீநாய்ஸ். நான் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம், ரீடிசைனு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சில விஷயத்த வந்து நம்ம பேனர் டிசைன் பண்ணும்போது வரக்கூடிய டவுட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக வந்து ஒரு பேனரோ இல்லை ஒரு போஸ்டரோ வந்து நீங்கள் எளிமையான முறையில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம டோபாஸ் கலர் ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் வந்து நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம். அதுக்கு பிறகு வந்து போஸ்டரோட கரெக்டான சைஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து டோபாஸ் அப்ளைஸ் பண்ணி டீநாய்ஸ் போட்டு வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து Ctrl+ போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு தளபதியோட ஃபோட்டோ. ஓகே, Ctrl+ போட்டுட்டு ஜூம் பண்ணுறேன். பென் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஷேப்பு, இது வந்து பேத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணுறேன். கட் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ஃபோட்டோவுக்கும் இந்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து இந்த எட்ஜஸில் இந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம எட்ஜஸில் வைக்கும்போது இந்த பேக்ரவுண்டில் உள்ள இந்த பிளாக் பாயிண்ட்டும் நமக்கு ஆட் ஆகிரும். அதனால் வந்து இந்த எட்ஜஸுக்கும் கொஞ்சம் ஒரு இன்ச் 1 mm அது உள்பகுதியில் வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான அந்த ஸ்மூத் ஷேப்பில் வந்து நமக்கு அந்த பிக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக வந்து நம்ம கரெக்டான அளவு நம்ம டிசைன் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டான அளவில் வந்து நம்ம செட் பண்ணுறது. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். அப்படியே வச்சு ட்ராப் பண்ணுங்கள். அப்படியே வச்சு இந்த சைடில் வச்சுட்டு நம்ம அந்த ஷேப்பு, இந்த பிக்சரில் உள்ள இந்த படம் எந்த அளவில் போயிட்டுருக்கோ
அப்போக்கப்போ ஜூம் அவுட் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா நம்ம ஜூம் பண்ணி கட் பண்ணும்போது வேறு ஒரு பகுதியை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்போக்கப்போ ஜூம் பண்ணி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி பார்த்துங்க. ஓகே, இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிடலாத ஃபுல்லாக வந்து லைவில் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேனராக இருந்தாலும் இல்லை ஒரு பேனரு இருந்தாலும் இல்லை போஸ்டராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளோட என்ன ஒர்க்குனா நம்ம ஃபோட்டோ கட் பண்ணுறது தான் அதில் வந்து மிகப்பெரிய ஒர்க்காக இருக்கும். ஃபோட்டோ கட் பண்ணிட்டோம்னா நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்காது உங்களுக்கு. இப்போ வந்து அந்த ஃபோட்டோ எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்கோ அந்த சைடில் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன், கர்வ் பண்ணி இப்படி வளைக்கிறேன். வளைச்சிட்டு ரொம்ப வந்துடுச்சு அப்படின்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்திங்கன்னா அது வந்து பழைய சைஸுக்கு வந்துடும் உங்களுக்கு. இது வந்து இவங்க ஃபேஸ் மேலே வருது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் ஒரே பண்ணிக்க வேணாம். இது வந்து கண்ட்ரோல் என்டர் கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் F6 ஃபெதரு 0.5 கொடுத்துட்டு இதை வந்து கண்ட்ரோல் J தான் போடும். ஃபோட்டோவும் பேக்ரவுண்டில் உள்ள ஃபோட்டோவும் இருக்கும், நம்ம புதுசாக கட் பண்ண ஃபோட்டோவும் இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த 2 ஃபோட்டோவும் சேர்த்து நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த இடம் மட்டும் நமக்கு அதுக்கு பிறகு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஃபேஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டிப் பண்ணதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, மடங்கி போயிருக்கு. அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறது கொண்டு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இவங்க ஃபோட்டோ இதெல்லாம் வந்து லேசோ டூல் கிளிக் பண்ணி இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்படி பண்ணாலும் சரி, இப்படி பண்ணால் நமக்கு 2 வேலையாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க, பென் டூலை யூஸ் பண்ணிக்க. பென் டூலை யூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் J போட்டு காப்பி எடுக்காமல் டைரெக்டாக வந்து அந்த பிக்சரை வந்து நீங்கள் கரெக்டான முறையில் வந்து கட் பண்ணிவிடுங்க. எவ்வளோதான் அட்வான்ஸான ஃபோட்டோஷாப்பில் எவ்வளோதான் அட்வான்ஸான சாஃப்ட்வேரு ஆப்ஷன்லாம் வந்திருந்தாலும் ஃபோட்டோ கட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ பேக்ரவுண்டை கட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்லாம் நிறைய வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து மேனுவலாக கட் பண்ணுறதுல உள்ள அந்த பர்ஃபெக்ட்னஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த சாஃப்ட்வேரில் ஏதோ ஒரு பிசரு நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் மேனுவலாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்காக வேண்டி நம்ம மேனுவலாகவே கட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதோ ஒரு கூட்டமாக இருக்குது, ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஏதோ கூட்டமாக இருக்குது, அர்ஜென்ட்டாக பேனர் கேட்குறாங்கங்கும்போது நம்ம சிசிஐ யூஸ் பண்ணி ஃபோட்டோ வந்து விரைவில் வந்து நம்ம கட் பண்ணி கொடுத்து அவங்கள அனுப்பிச்சி விட்டுடலாம். இந்த மாதிரியான அர்ஜென்ட் ஒர்க்குக்கு மட்டும் நம்ம அதை பயன்படுத்திக்கிறது. நார்மலாக வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக பென் டூலை யூஸ் பண்ணி கட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சாஃப்ட்வேர் ஃபோட்டோஷாப்பில் உள்ள ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம ஒர்க்கை வந்து எளிமையான முறையில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஃபோட்டோ எப்படிலாம் கட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். உங்கள் ஷேப்பு எங்கே போயிருக்கோ அந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். இப்படி வச்சுட்டு மவுஸை விடாமல் இப்படி வச்சுட்டு ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த கர்சர் பாயிண்ட் வந்துங்கிறது நமக்கு கட் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் என்டர் கண்ட்ரோல் மைனஸ் கண்ட்ரோல் F6 கண்ட்ரோல் 0.5 இதை 2 ஃபோட்டோ கட் பண்ணிட்டேன். சரிங்களா? இதை வந்து அடுத்தது கண்ட்ரோல் ப்ளஸ். இவங்க ஃபோட்டோலாம் வந்து குவாலிட்டியாக எல்லாமே இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கும் நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. அது வந்து நம்ம ஃபோட்டோ கட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ கரெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு வந்து மிகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு டவுட் வந்து இந்த வீடியோ மூலமா கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி வந்துட்டோம். கண்ட்ரோல் இசட் கொடுத்தா பேக் போயிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அவங்க பாடி ஷேப் வந்து இந்த அளவில் தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு
கற்பனையாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறது. ஓகே, அடுத்தது இவங்க ஃபோட்டோ Ctrl+ போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். பென் டூலு. அடுத்தது அந்த அவங்க பாடி ஷேப்பு எந்த இடத்துல போயிருக்கோ, எந்த அளவில் போயிருக்கோ அதே அளவுக்கு வந்து நம்ம பென் டூல் யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோவை முதல் கட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ நமக்கு ஃபாஸ்ட்டாக கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் கட் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒர்க்கு வந்து நல்ல வேகமாக பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த நுணுக்கங்கள் வந்து கிடைச்சிரும். Ctrl F6 0.5 Ctrl J கொடுத்து ஒரு ரெட் காப்பி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம எல்லா ஃபோட்டோவையும் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம டெக்ஸ்ட்டை வந்து நார்மலாக நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? அந்த ஃபோட்டோ ஒவ்வொரு ஃபோட்டோவையும் எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் லேயரை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிவிட்டு தளபதி ஃபோட்டோ இருக்குது. தளபதி ஃபோட்டோ வந்து நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அதை பற்றி பார்த்துருவோம். சரிங்களா? நார்மலாக ஆர் அப்படிங்கிறது கீபோர்டில் ஆரை ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்மெச் டூல் ஆக்ட் ஆகும். அதில் வந்துட்டு எப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்மெச் பண்ணுங்க. இதோட ஒப்பாசிட்டி வந்து நான் 100ல் வச்சுருக்கேன். இல்லை ஒரு 90 வச்சுக்கிட்டா கூட ஓகே தான். ஓகே, 90 வச்சுருக்கேன். ஸ்மெட்சில் வந்து சாஃப்ட் ரவுண்டு ப்ரஷ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரண்ட் ஏதோ ஒரு ப்ரஷ் சாஃப்ட் ரவுண்டு ப்ரஷ்ஷாக இருக்கணும். அதில் வந்து ஷேப்பில் வந்து ஸ்பேஸிங் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணால் தான் வந்து நமக்கு அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும். வந்து இந்த மாதிரி நான் ஸ்மெச் பண்ணிச்சு. அப்புறம் வந்து உங்கள் ஸ்கின் பகுதியில் வந்து ஸ்மெச் பண்ணும்போது ரொம்ப கவனமாக வந்து நம்ம ஸ்மெச் பண்ணணும். ஏன்னா லைட்டாக கொஞ்சம் மாற்றி நம்ம பண்ணிட்டா கூட அதோட ஷேப்பே வந்து மாறுறதுக்கு சான்ஸ் அதிகம். அப்படி இருக்கிறப்போ வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மெச் பண்ணும்போது அதில் உள்ள நீங்கள் ஸ்மெச் பண்ணதுக்கான அந்த நீட்னஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஸ்மெச் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து இந்த ஷர்ட் பகுதியில் வந்து நம்ம ஸ்மெச் பண்ணுறோம். அப்படி ஏன்னா நம்ம அந்த ஃபோட்டோ மொபைலில் எடுத்த ஒரு ஃபோட்டோனால இந்த போஸ்டர் உள்ள இந்த ஸ்ட்ரிப்பு எல்லாமே வந்து மடிஞ்ச பகுதி அது எல்லாமே வந்து நமக்கு தெரியுது. அதனால வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்மெச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே, அப்புறம் வந்து இந்த கை பகுதியில் வந்து இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா? இப்போ வந்து மூவ் டூலை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். Ctrl+ பென் டூலை எடுத்துக்கிறேன். பென் டூலை எடுத்துட்டு இந்த ஃபேஸ் முகப்பகுதியில் வந்து கரெக்டான அந்த பொசிஷனில் வச்சுட்டு கொஞ்சம் இன்சைடாக வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேக்ரவுண்டு வந்து அதில் மெர்ஜி சேர்ந்து வரக்கூடாதுங்கிற ஒரு ரீசனுக்காக வந்து நம்ம ஒரு எம்எம் வந்து நம்ம ஸ்கின் பகுதிக்கு உள் சைடு வச்சு நம்ம கட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி கட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அக்யூரேட்டான ஒரு டிசைனாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா? Ctrl Enter Shift F6 0.5 delete கொடுத்தா நமக்கு டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த பகுதி இங்கே காதுக்கும் கையுக்கும் உள்ள இடையில வந்து கொஞ்சம் பகுதி வந்து கட் பண்ண வேண்டியது இருக்கு. அதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துருவோம். Ctrl Enter Shift F6 0.5 delete கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைட்லையும் இந்த மாதிரி இருக்கிறப்ப மேஜிக் கண்ட்ரோல் எடுத்து நம்ம செலக்ட் பண்ணி கட் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டான ஒரு பெர்ஃபெக்டாக சரியான முறையில் வந்து நம்ம கட் பண்ணோம்னா நம்ம பென் டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம கட் பண்ணும்போது நமக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் மேஜிக் கண்ட்ரோல் எடுத்து செலக்ட் பண்ணும்போது
ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் லேயரில் உள்ள அந்த பேக்ரவுண்ட் லேயர்லாம் வந்து சின்ன சின்ன டாட்டாக இருக்கும். கட் பண்ணது ஒரு மேஜிக் கண்ட்ரோல் எடுத்து செலக்ட் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு கிளியரான ஒரு எட்ஜஸ் வந்து கிடைக்காது. அந்த ஒரு ரீசனுக்காக அந்த மாதிரி பயன்படுத்தி நம்ம பென் டூலை பயன்படுத்தி நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அந்த கைப்பகுதியில் வந்து ஒரு மாதிரி இருக்குது, அதை வந்து நம்ம லைட்டாக அப்படியே ஸ்மெச் பண்ணி விட்டுருவோம். ஓகே, அடுத்தது இந்த மாதிரி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் 0 கொடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் வந்து பிளாக்கு அதிகமாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுறேன், இதோட கான்ட்ராஸ்ட் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து மேஜிக் கண்ட்ரோல் எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷிஃப்ட்டு F6 இதில் வந்து ஒரு 1.5 ஃபெதர் கொடுத்துக்கிறேன். ஃபெதர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷனில் பிளாக் பாயிண்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஓகே, இப்போ வந்து பிளாக் பாயிண்ட்டை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். இன்னமும் எனக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் F6 1.5 கண்ட்ரோல் J போட்டுட்டு ஒரு நியூ லேயர் ஒன்று எடுங்க. நியூ லேயர் ஒன்று எடுத்துட்டு லைட்டாக நீங்கள் அப்படி அப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டார்க் பாயிண்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து கண்ட்ரோல் L கொடுத்துட்டு இந்த ஸ்லைடரை வந்து நம்ம மூவ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மெத்தடில் வந்து நம்ம கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிறகு மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹேர் அந்த கண்ட்ரோல் கொடுத்து முயற்சி பண்ணி சிங்கிள் லேயராக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி வந்து ஸ்கின்லாம் வந்து நமக்கு கிளியராக இல்லை, அதனால டீநாய்ஸ் அப்ளை பண்ணி அதை வந்து ஸ்மூத்னஸ் பண்ணிக்கிறேன். ஸ்மூத்னஸ் அந்த நாய்ஸ் எல்லாம் வந்து மறைஞ்சி நமக்கு கிளியரான ஒரு அவுட்புட்டை கிடைக்கும். அதுக்காக நம்ம டீநாய்ஸ் அப்ளை பண்ணுறோம் டோபாஸில். ஓகே, அதே மாதிரி இவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப ஓவராக டேமேஜ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஸ்மெச் டூலை யூஸ் பண்ணி ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் கம்மி பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான அவுட்புட் கிளியராக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, கலர் ஆனால் பிக் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரஷ்ஷால் வந்து ப்ரஷ் டூவில் வந்து ஃப்ளோ கம்மி பண்ணி வச்சுட்டு லைட்டாக நான் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு ஸ்மெச் பண்ணிக்கிறேன். அப்படி அப்போ தான் நமக்கு தெரியாது இந்த ஸ்கின் பகுதியில் வந்து எங்கே டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியாது. டீநாய்ஸ் போட்டு ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்கின் ஸ்மூத்னஸ் ஆகிடும் நமக்கு. பிறகு ஸ்மெச் டூவில் யூஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து ஸ்மெச் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பண்ணிவிட்டு F6 F7 லேயர் பேலட்டு இதை வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு எரேசர் டூவில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் எரேஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே, எரேஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபேஸில் வந்து எல்லோ அதிகமாக இருக்குது, முகப்பகுதியில் வந்து எல்லோ அதிகமாக இருக்குங்கிறதுனால எல்லோவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் B கலர் பேலன்ஸ், அதில் வந்து எல்லோ அதிகமாக இருக்குதுனால ரெட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ரெட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு க்ரீனு, அடுத்தது ஹைலைட்ஸ் அதில் வந்து ரெட்டு லைட்டாக க்ரீனு,
இந்த மாதிரி ஸ்லைடர் இந்த சைடு மூவ் பண்ணி பார்க்கும்போது ஃபேஸில் வந்து வேரியேஷன் கிடச்சி நமக்கு கரெக்டான கலர் எந்த கலர் வருது அப்படிங்கிற அந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடம் மட்டும் மூக்கு பகுதியில் மட்டும் நம்ம கலரு அதிகமாக இருக்குங்கிறனால கண்ட்ரோல் ஓ கொடுத்து இந்த பகுதியை மட்டும் நான் அப்படியே ஒயிட்டன் பண்ணிக்கிறேன். ஒயிட்டன் பண்ணேன்னா எனக்கு இப்போ கரெக்டான அந்த கலர் கிடைச்சிரும் எனக்கு. ஓகேங்களா? ஓகே, கண்ட்ரோல் 0 கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். திரும்ப அடுத்தது இங்கே கட்சியோட தலைவர் அவங்க படம். இதில் வந்து ப்ளூ ரெட்டு அதிகமாக இருக்குது, எல்லோ கொஞ்சம் ஏற்றிக்கிறேன், க்ரீன். அடுத்து ஹைலைட்ஸ்லேயும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக அந்த ஸ்லைடரை இந்த சைடு மூவ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கரெக்டான பொசிஷனில் இந்த அளவு இங்கே வருது அப்படின்றத பார்த்துட்டு, நம்மள்கிட்ட இந்த ஃபோட்டோ எல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட, இருந்தாலும் நம்ம எப்படி இந்த ஒரு ஃபோட்டோ வந்து ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போடுறோம். சரிங்களா? இப்போ வந்து ஸ்மெச் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடுத்தது பேனரை பொறுத்தளவில் வந்து நம்ம ஃபோட்டோ டிசைன், ஃபோட்டோ கரெக்ஷனு ப்ளஸ் வந்து ஃபோட்டோவை நம்ம நல்லா பக்காவாக ஒர்க் பண்ணி கஸ்டமரை வந்து திருப்திப்படுத்திட்டோம்னா நமக்கு ஒர்க்கு வந்து எளிமையாக முடிஞ்சிடும் நமக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு ரீசனுக்காக தான் மெயின் பேனர் டிசைனுன்னு வந்துட்டாலே மெயினாக நம்ம இந்த ஆப்செட் ஃபீல்டில் இருக்கிறதுனால நமக்கு வந்து மெயினாக ஃபோட்டோ வந்து கரெக்ஷன் பண்ணுறது தான் நமக்கு மெயின் ஒர்க்கு. சரிங்களா? அதனால நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபோட்டோ நல்லா நிறைய ஃபோட்டோ டேமேஜான ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்து நல்லா ஒர்க் பண்ணி பார்த்துங்க. இந்த மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, வந்து ஓரளவு தான் சரி பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வேற ஒரு ஃபோட்டோ நம்ம நெட்லேயோ இல்லை நம்மள்கிட்ட உள்ள பேக்கப் ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று எடுத்து நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? என்கிட்ட உள்ள இந்த டிவிகே பேனர் இந்த டிசைனுக்கான ஃபோட்டோஸ் வந்து நான் பேக்கப் வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்து நான் அதில் செட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த பேனரில் உள்ள இந்த ஃபோட்டோவை கூட நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இதில் வந்து நம்ம கிட்ட உள்ள நம்ம இப்போ பண்ணக்கூடிய டிசைனில் உள்ள ஃபோட்டோ அனைத்து ஃபோட்டோவும் இந்த பேனரில் இருக்குது. அதனால நான் இதில் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் நான் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இவங்க ஃபோட்டோவை இந்த அளவில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு சைஸை வந்து சின்னது பண்ணிவிட்டு இந்த அளவில் நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கேன். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இந்த அளவில் வச்சுட்டு எரேஸ் பண்ணி விட்டுறோம். பேக்ரவுண்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இவங்க ஃபோட்டோ வந்து டிஸ்கார்டு கொடுத்து பார்த்துக்கிறேன். டிஸ்கார்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு டிசேபிள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை வந்துட்டு இந்த எழுத்து பகுதியில் உள்ள அன்வான்ட் ஏரியா வந்து செலக்ட் பண்ணிட்டு Shift F6 0.5 டெலீட் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு நான் இந்த அளவில் கொண்டு வந்து திரும்ப இந்த மாஸ்க்கை வந்து எனேபிள், இதை வந்து டெலீட் வெக்டர் மாஸ்க் கொடுத்துட்டு இப்போ இதோட எலிப்ஸ் மார்க்கெட் உள்ள வந்து கிளிக் பண்ணிட்டு
இந்த அளவில் வச்சுட்டு கண்ட்ரோல் T போட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிறத கொடுத்தோம்னா கண்ட்ரோல் T வச்சுட்டு இந்த வச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஷேப்பில் வந்து கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து நம்ம டெலீட் பண்ணிவிட்டு வேற ஒரு ஃபோட்டோ வந்து இன்புட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஃபோட்டோ இப்படி கொண்டு வந்துக்கிறேன். பேக்ரவுண்ட் லேயரை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படி. ஓகே, இதோட 50% வச்சோன்னா அந்த கலர் ஏரியா மட்டும் எனக்கு செலக்ட் ஆகும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N இதை வச்சுட்டு இதில் வந்து ஒரு ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். திரும்ப ஷிஃப்ட் கண்ட்ரோல் N எல்லோ கலர் ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரஷோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஒரு 5 கிளிக்கு பண்ணிட்டு ப்ளஸ் வந்து பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எல்லோ பேக்ரவுண்டில் இந்த ரெட் கலர் பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் எஃபெக்டில் கலர் வந்து மாறும். அப்படி இருக்கிறப்ப நம்ம இதில் கொண்டு வந்து இந்த அளவில் வச்சுக்கலாம். கண்ட்ரோல் T போட்டு இவங்களுக்கு வந்து கலர் வந்து நம்ம கலர் கொஞ்சம் அப்ளை பண்ணி ஆகணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் M ரெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். எல்லோ வந்து அதிகமாக இருக்குது, அதனால் ப்ளூ டோனு. கண்ட்ரோல் U ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன் இதில் வந்து ரெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எல்லோ லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, அளவில் வச்சுக்கிறேன். இப்போ இவங்க ஃபோட்டோவுக்கு வந்து டோபாஸ் அப்ளை பண்ணிவிட்டு டே நாய்ஸ் இவங்களுக்கும் அதே மாதிரியே ரெட் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஆகையினால இதில் வந்து ஷிஃப்ட் O கொடுத்து டார்க் பாயிண்டில் உள்ள அந்த ஹேரை மொத்தம் நம்ம டார்க் பண்ணிக்கலாம். அப்படி ஹேரை மட்டும் ஓரளவு அப்படி டார்க் பண்ணிக்கிறேன். டார்க் பாயிண்ட்டு கண்ட்ரோல் M கொடுத்துட்டு எல்லோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கேன். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பகுதியை மட்டும் நான் எரேஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே, எனக்கு இப்போ வந்து இந்த சிங்கிள் ஃபோட்டோவாக கிடைக்கிது. இதை வந்து இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னா டிஸ்கார்டு கொடுக்குறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இதை வந்து கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணால் அந்த ஃபோட்டோ மட்டும் செலக்ட் ஆகும். இதில் இந்த ஒயிட் பேக்ரவுண்டு டிராபட்டோட கிளிக் பண்ணி அவங்க காலரில் உள்ள அந்த ஒயிட் பகுதியை மட்டும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இது மாதிரி பெயிண்ட் பண்ணிடுறேன். அதில் அவங்க அந்த எல்லோ உள்ள பேக்ரவுண்டில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிடுறேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் எரேஸ் பண்ணும்போது எனக்கு இந்த எல்லோ பேக்ரவுண்டு அதில் வந்து மெர்ஜ் ஆகி வராமல் கரெக்டான ஒரு அளவில் வந்து நமக்கு வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஃபோட்டோவை. அடுத்தது இந்த ஃபோட்டோ திரும்ப டோபாஸ் டீநாய்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வரேன். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணுறேன். நார்மலாக இப்படி போகுது. கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணால் பாக்ஸ் வருது. கிளிக் பண்ணுறேன், ஃபோட்டோ செலக்ட் ஆகுது. இதை வச்சுட்டு இந்த காலர் பகுதியில் வந்து இந்த காலர் பகுதியில் உள்ள அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து நம்ம சாம்பிளுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, கண்ட்ரோல் D செலக்ட், கண்ட்ரோல் M
கொஞ்சம் லைட்டாக அதிகப்படுத்துகிறேன் பிரைட்னஸை. அதிகப்படுத்திட்டு இப்போ எரேசர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எரேஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இப்போ இவங்க ஃபோட்டோ கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். திரும்ப இவங்க ஃபோட்டோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இவங்க ஃபோட்டோக்கும் அதே மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறேன். இவங்க ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். டோபாஸுங்கிறத அப்ளை பண்ணுறேன். டோபாஸ் அப்ளை பண்ணிவிட்டு இவங்க ஃபோட்டோவில் எல்லோ வந்து ஓவராக இருக்குது, அதனால் லைட்டாக அப்படி கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு ஐ ட்ராப்பர் டூல் எடுக்கிறேன். இந்த மாதிரி கலரை பிக் பண்ணிவிட்டு ஒயிட் பாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலர் பகுதியில் வந்து இந்த சைடு வந்து இந்த ஒயிட்டு இல்லாமல் இருக்குது. ஷிஃப்ட் F6 கொடுத்துட்டு இந்த பகுதியை ஐ ட்ராப்பர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷோட சைஸை வந்து குறைச்சிட்டு இப்போ வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐ கொடுத்தோம்னா வெளிப்பகுதி வந்து நமக்கு செலக்ட் ஆகும். அதில் வந்து ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிட்டு இந்த காலர் பகுதியில் மட்டும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டு அடுத்தது ப்ரஷோட சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவில் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணனா எனக்கு வந்து அந்த ஒரிஜினல் பிக்சர் வந்து கிடைச்சிரும். ஓகே, இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோட்டோ ரிப்பேரை எப்படி பண்ணுறது, கலர் கரெக்ஷன் ஒரு நார்மலாக ஒரு மொபைலில் கஸ்டமர் கொடுக்குறாங்க. இந்த ஃபோட்டோ வந்து நம்ம எப்படிலாம் எடிட் பண்ணி நல்ல முறையில் வந்து அழகுபடுத்தி இதை கஸ்டமர் எப்படி திருப்தி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ரொம்ப பயன்படும். கண்ட்ரோல் B எல்லோ அதிகமாக இருக்குது, அதனால் இந்த சைடு வந்து ஸ்லைடரை மூவ் பண்ணி எல்லோ வந்து குறைச்சிக்கிறேன். ஹைலைட்ஸ் எல்லோ இருக்குது, ஷேடோஸ் எல்லோ இருக்குது. எல்லோ இப்படி குறைச்சும் குறையில அப்படின்னா கண்ட்ரோல் U கொடுங்க. இதில் வந்துட்டு இந்த சைடு கொடுங்க. இப்போ வந்து எல்லோ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு ஃபெதர் டோபாஸ் டீநாய்ஸ் அப்ளை பண்ணுங்க. இதில் வச்சுட்டு பிரைட்னஸ் கொடுங்க. பிரைட்னஸ் கொடுத்துட்டு ஓங்கிறது வந்து டார்க் பண்ணக்கூடிய அந்த பிக்சரை வந்து டார்க் பண்ணக்கூடியது டூலு. அதனால் சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி மைனூட்டான பகுதியில் வந்து ப்ரஷோட சைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம ப்ரஷ் பண்ணும்போது எரேஸ் பண்ணும்போதோ ப்ரஷோட சைஸை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். இந்த பர்ஃபெக்டான அந்த ஒரு ஷேப்பு இல்லை ஒரு ஏரியா கொண்டு வரும்போது இந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இதை வந்து டோபாஸ் டீநாய்ஸ் போட்டு கலரை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். கொண்டு வந்துட்டு எரேசர் மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கேன். எரேசர் டூல் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் எரேஸ் பண்ணி விட்டுறேன். இதுக்கும் டோபாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு ப்ரஷோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதே மாதிரியே இந்த ஃபோட்டோவுக்கும் இதே மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதான்னு பார்க்காதீங்க. நிச்சயமாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து பயன்படும். அதனால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் வந்து கரெக்ஷன் ஓவராக இருக்குது. அதனால் ஸ்மெட்ச் டூலு கிளிக் பண்ணியிருக்கேன்.
ஆறுங்கிற டூல கீயை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்மெட்ச் டூல் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகிடும். சரிங்களா? இவங்க ஃபேஸில் உள்ள அன்வான்ட் அந்த ஏரியாலாம் நான் வந்து ஸ்மெட்ச் பண்ணி கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்மெட்ச் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய அந்த கரெக்ஷன் ஒர்க் வந்து தெரியக்கூடாது. ஒரு மாதிரி இப்படி இழுத்த மாதிரி போயிடுச்சுன்னா இந்த மாதிரி தெரியும் போது நம்ம கரெக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து தெளிவாக தெரியும். அதனால சொல்லிட்டு ஸ்மெட்ச் பண்ணும்போது கரெக்டான முறையில் கரெக்டான அளவில் வச்சு நீங்கள் பயன்படுத்தணும். ஓகேங்களா? இது ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த அளவில் ரொட்டேட் பண்ணிவிட்டு மாஸ்க்கு போட்டுக்கிறேன். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுட்டு ஓகே, இப்போ வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணி வச்சாச்சு. Ctrl 0 கொடுத்துட்டு இப்போ வந்து பேக்ரவுண்டில் உள்ள இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம எங்கெங்கே செட் பண்ணியிருக்கோமோ அதே அளவில் நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து வருங்கால மாண்புமிகு தமிழக முதல்வர் அப்படிங்கிற அந்த டைட்டிலு கொஞ்சம் நம்ம செட் பண்ணி ஆகணும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டுக்கிறேன். ப்ளஸ் போட்டு டி டூவில் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 45வது ஃபாண்ட்டு வந்து வச்சுருக்காங்க. அதில் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட்டு வந்து 59ஆம் நம்பர் ஃபாண்ட் இது. ஓகே, கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டு என்டர் தட்டிக்கிறேன். கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு இதோட சைஸ் ஸ்பேஸிங்கை வந்து ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் உள்ள ஸ்பேஸை வந்து கம்மி பண்ணி கரெக்டான அளவில் நான் வச்சுக்கிறேன். அப்படி கண்ட்ரோல் டி போட்டு சைஸ் இந்த அளவில் வச்சுக்கிறேன். அடுத்து தமிழக முதல்வர் அப்படிங்கிறது அதை வந்து கொஞ்சம் ஒரு சில ஃபாண்ட்டை வந்து நம்ம அதில் கொஞ்சம் இல்லுஸ்ட்ரேட்டர் கோராட்ரா யூஸ் பண்ணி இந்த ஃபாண்ட்டை வந்து வேற ஒரு ஸ்டைலில் மாற்றிருக்காங்க. நம்ம இந்த ஸ்டைலில் இந்த அளவில் நம்ம இதை வச்சுக்கலாம். சரிங்களா? இதை வந்து நம்ம கோராட்ராவில் செட் பண்ணோம்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால இந்த அளவு வச்சுக்கலாம். அடுத்தது அக்டோபர் 27 அப்படிங்கிறத 59ஆம் நம்பர் ஃபாண்ட்டு இருக்கும். ஓகே, கண்ட்ரோல் டி போட்டுக்கிறேன். சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். வி மூவ் டூலு. அடுத்தது இதையே வந்து தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அப்படின்னு டைட்டில் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அப்படிங்கிற அந்த மெசேஜ். ஓகே, கண்ட்ரோல் ப்ளஸ் டி இதை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, விழுப்புரம் விக்கிரவாண்டி அப்படின்னு இருக்கு மெசேஜ். இதை வந்து சுருக்கிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் ஆர் லெஸ் தென் க்ளோஸ் கிரேட்டர் தென் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு இந்த அளவுகள் வந்து குறைவான அளவில் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? மாநாடு அப்படிங்கிறது என்ன ஃபாண்ட்டுன்னு இந்த ஃபாண்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் எடுத்து விட்டுட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் கிரேட்டர் தென் இந்த கீயை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து
இந்த ஃபாண்ட்டு ப்ளஸ் அந்த ஸ்டைல் எல்லாமே வந்து நமக்கு கரெக்டான முறையில் வந்து கிடைச்சிரும். இதுக்கு வந்து 59ஆம் நம்பர் ஃபாண்ட்டு எப்போதும் போல். ஒரு ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஃபோட்டோ டிசைனாக இருக்கட்டும், அதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கும், நிச்சயமாக எடுத்துக்கும். அதனால் ஒரு புது டிசைனை பண்ணுறத விட இந்த மாதிரி ரிப்பேர் டிசைன் பண்ணுறது தான் டைம் எடுத்துக்கும் நமக்கு. அதனால் சொல்லிட்டு அதனால் இந்த இப்படியே ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூவ் டூல் அதை வந்து டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அந்த அளவில் வச்சுட்டு டி போட்டுக்கிறேன். ஸ்பேஸிங்கை வந்து கொஞ்சம் மேலே கொண்டு போய்க்கிறேன். 59ஆம் நம்பர் ஃபாண்ட்டு, என்டர், ஷிஃப்ட் கண்ட்ரோல் லெஸ் கிரேட்டர் தென் வந்து கிரேட்டர் தென் அந்த கீயை ப்ரெஸ் பண்ணும்போது அளவுகள் இல்லை சைஸ் வந்து நமக்கு பெரியதாகும். ஓகே, அடுத்தது கழகத் தலைவர். அடுத்தது கழகத் தலைவருங்கிறது ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபாண்ட்டு. கண்ட்ரோல் டி போட்டுக்கிறேன். சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் இந்த அளவில். இது வந்து ஒரு 4ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. கொஞ்சம் ஒரு போல்டான ஒரு ஃபாண்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி போட்டு இதை கொஞ்சம் அளவுகளை வந்து பெரியதாக போயிடும். அடுத்தது அழைக்கிறார் வாரீர் அப்படிங்கிற அந்த டைட்டில். ஓகே, டி. ஓகே, இப்போ வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுட்டோம். வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது இவங்க போஸ்டர் அடிக்கிறவங்க, அவங்களோட டீட்டெயில், பொறுப்பு, அது எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கண்ட்ரோல் மைனஸ் போட்டுட்டு என்னோட சைஸை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் மைனஸ். உங்கள் பேர் கில்லி ராஜா அப்படின்ட்டு இதை வந்து ஒரு 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டில் நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன். 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. ஓகே, 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. அவங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அந்த ஊரில் இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இங்கிலீஷ் ஃபாண்ட் மாற்றிட்டோம். அடுத்தது அளவுகளை வந்து சின்னதாக்கிக்கிறேன். ஆக்கிட்டு கண்ட்ரோலே கொடுத்துட்டு ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் உள்ள ஸ்பேஸிங்கை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டு சைஸை வந்து பெருசுப்படுத்திக்கிறேன். அடுத்தது தமிழக வெற்றிக் கழகம். இதை வந்து 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டில் வச்சுக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல்
க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பெரியதாக்கிக்கிறேன். ஆக்கிட்டு ஸ்பேஸிங்கை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். விமோ டூலு வச்சுட்டு இந்த அளவில் வச்சுட்டு சைஸை பெரியதாக்கிக்கிறேன். கண்ட்ரோல் 0. வந்து இவங்க ஃபோட்டோ கொஞ்சம் இருக்குது, இந்த ஃபோட்டோவையும் நம்ம கரெக்ஷன் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து இவங்க ஃபோட்டோவுக்கு மாஸ்க் அப்ளை பண்ணிவிடும். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, இவங்க ஃபோட்டோ எரேஸ் பண்ணியாச்சு. திரும்ப இவங்க ஃபோட்டோ டீநாய்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு மாஸ்க் போட்டுக்கிறேன். எரேசர் டூல் இயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த அளவில் வச்சுட்டு ஒரு எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவாக ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். போட்டுட்டு தளபதி ஃபோட்டோ இங்கே இருக்குது. எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துருவோம். சரிங்களா, இது வரைக்கும் நம்ம எடிட்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேக்ரவுண்டு கலரு, டிவிக்கு கலரு, ஃப்ளாகு வச்சுருக்காங்க. இதில் வந்து அவங்க கட்சி ஃப்ளாகு. ஓகே, வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லேயர் பேலட்டில் இதில் வந்து பென் டூலை சூஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் அதை கொடுத்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு வந்துக்கிறேன். பேக் கொண்டு வந்துட்டு இதுக்கு வந்து பிளாக்கை வந்து இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. பிளாக் கலரை இன்னும் பிளாக்கை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு சைடில் வந்து அவங்க ஃபோட்டோவுக்கும் பேக் சைடில் வந்து அதாவது ஒரு சிங்கத்தோட ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. சிங்கத்தோட ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அடுத்தது பெயிண்ட் ஸ்ட்ரோக்கு வச்சுருக்காங்க. பெயிண்ட் ஸ்ட்ரோக்கை பேக்ரவுண்டில் போயிட்டு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் அந்த பெயிண்ட் ஸ்ட்ரோக்குங்கிறத வந்து நம்ம அதில் அப்ளை பண்ணி ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரோக்கை தான் வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்கு. இந்த ஸ்ட்ரோக் எடுத்துட்டு நான் இதில் செட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரோக்கை கொண்டு வந்துட்டு இதில் நான் செட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கண்ட்ரோல் T வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த அளவில் இந்த கிராஸாக வச்சுட்டு கண்ட்ரோல் T போட்டு சைஸை வந்து சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிட்டு கொஞ்சம் பெரியதாக்கிக்கிறேன். வந்து அந்த பெயிண்ட் ஸ்ட்ரோக்கில் உள்ள அந்த எஃபெக்ட் வந்து எனக்கு கிடைக்குது. இதையே வச்சுட்டு இன்னொரு 2-3 காப்பி ஒரு அன்ஈவனாக ஒரு சைஸை வச்சுட்டு இந்த மாதிரி வெர்டிகல் ஹரிசாண்டல் அந்த மாதிரி அளவில் வச்சுட்டு மூவ் பண்ணி வச்சுக்கிட்டோமா நமக்கான அந்த டிசைன் ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸ்ட்ரிக்கு பென் ஸ்ட்ரோக்கு. ஓகே, கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ வச்சுட்டு
தளபதி ஃபோட்டோ இருக்குது. தளபதி ஃபோட்டோவோட மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இதெல்லாம் வச்சுட்டு நான் எரேஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அந்த மெசேஜை வந்து இந்த அளவில் கொண்டு வந்து மேலே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதை வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். எதுக்காகனா அந்த சிங்கத்தோட ஒரு ஃபோட்டோஸ் எனக்கு வேணும், அதுக்காக நான் மேலே கொண்டு வந்துக்கிறேன். மேலே கொண்டு வந்துட்டு இதில் இந்த பிளாக் பாயிண்ட்டை மட்டும் லேசர் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணி அந்த அவுட் சைடில் உள்ள அந்த இமேஜை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், கலரை மட்டும். ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக்ரவுண்டு இந்த எஃபெக்ட் ஓகே. வச்சுட்டு மூவ் டூலு வந்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துக்கிறேன். நம்ம கிட்ட வேற ஏதேனும் டிவிகேவோட அந்த ஃப்ளாகு ஓகே, இதில் வந்து நமக்கு தளபதியோட எல்லா கலெக்ஷன் ஃபோட்டோவும் இருக்குது. இதை எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த தமிழ்நாடு லோகோ வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இந்த தமிழ்நாட்டோட இந்த படத்தை மட்டும் நான் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அப்படி கண்ட்ரோல் டி போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு சைஸை சின்னது பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டுட்டு இதுக்கு இந்த லெட்டர்ஸை வந்து நான் மேலே கொண்டு வந்துக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். மேலே கொண்டு வந்துட்டு இதை எடுத்துட்டு இந்த அளவு வச்சுக்கிறேன். தமிழக முதல்வர் அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்து கண்ட்ரோல் டி போட்டு சின்னது பண்ணி இப்படி சென்டராக கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அப்படி ஓகே, அது எல்லாமே ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம ஒயிட்டில் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இவங்க பேனர் போஸ்டர் அடிக்கிறவங்களோட அந்த நேமுக்கு ப்ளஸ் கழக தலைவர் அப்படிங்கிற அந்த நேமுக்கு வந்து கட்சி பார்டர் வந்து நம்ம அப்ளை பண்ணிப்போம். கழக தலைவர் அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கு வந்து டிவிகே கலர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து கிராடியன்ட் ஓவர்லே போயிட்டு இது வந்து டிவிகேக்கான இந்த கலர் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கலரு இதோட இந்த ஸ்லேட் ரிமூவ் பண்ணி இந்த அளவுகளை மட்டும் நம்ம சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே,
இதிலே கொஞ்சம் ஒரு டார்க்கான ஒரு கலர் இருக்குது. இந்த கலர் தான் டிவிகேவுக்கான கலர். இது வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை வந்து எல்லோவில் கொடுத்துக்கிறேன். எல்லோவில் கொடுக்கும்போது கலர் வந்து நமக்கு கிளியராக இருக்குது. ப்ளஸ் இந்த ஃபோட்டோ வந்து ரெக்டாங்கிள் மார்க் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என் ஒயிட் ஸ்ட்ரோக்கு ப்ளஸ் இது மெசேஜ் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து இந்த மாதிரி பேக் கொண்டு வந்து இந்த மாதிரி தான் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துருக்கேன். ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணிவிட்டு மேலே உள்ள லேயரை வந்து ராஸ்டரைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ராஸ்டரைஸ் பண்ணிவிட்டு உங்களோட நேமுக்கு மட்டும் இந்த கலர் லாக் பண்ணிட்டு இந்த கலர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிட்டு எல்லோ கலரை லாக் பண்ணிக்கிறேன். எல்லோ கலரை வந்து அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது அவங்க நேமுக்கு கீழ் சைடு கீழ்ப்பகுதியில் உள்ள அந்த எழுத்துக்கும் இதே கலரை நான் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு ஸ்ட்ரோக் வந்து என்னென்னா ஒயிட்டு எல்லோ கொடுத்துக்கிறேன். அவங்க மயிலாடுதுறை மாவட்டம் அப்படிங்கிற அந்த மெசேஜுக்கு ப்ளஸ் அந்த இதுக்கெலாம் ரெட் கலர் வந்து நான் அப்ளை பண்ணியாச்சு. மேலே உள்ள லேயருக்கு இந்த நேம் மட்டும் தான் தேவை எனக்கு. கீழே உள்ள இந்த மெசேஜெலாம் இது எனக்கு தேவையில்லை. அதனால் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டா எனக்கு இந்த கலர் ஓகே. அதே மாதிரி தமிழக வெற்றிக்கழகம் அப்படிங்கிற அந்த மெசேஜ் இதுக்கு எப்படின்னா இந்த ஒரு லேயரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு இதோட சைஸை வந்து நான் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிட்டு கண்ட்ரோல் டி போட்டுட்டு பெருசு பண்ணிட்டு இந்த கழக தலைவருக்குள்ள அந்த மெசேஜ் லெட்டர்ஸ் எல்லாமே காப்பி லேயர் ஸ்டைல் கொடுத்துட்டு வச்சுட்டு பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுக்கும்போது ரெண்டுத்துக்கும் வந்துடுச்சு. ஓகே, இப்போ பேக்ரவுண்டுக்கு நம்ம கலர் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட்டு. இதில் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மேலே ரெட்டு அந்த அவங்க கட்சி கலரே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்மளும் அதே கலர் வந்து அப்ளை பண்ணிவிடுவோம். நியூ கலர், நியூ லேயர். ப்ரெஷ்ஷோட சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. அடுத்தது எல்லோ கலரு. ப்ரெஷ்ஷோட சைஸை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இந்த அளவில் வச்சுக்கிறேன். திரும்ப ரெட்டு இந்த மாதிரி ஒரு மெரூன் கலரு. ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த கார்னரில் மட்டும் நான் இது இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு அந்த தலைமைச் செயலகம் அதை வந்து லைட்டாக லுமினாசிட்டி வச்சுட்டு லைட்டாக டிம் பண்ணிக்கிறேன். டிம் பண்ணிவிட்டு அதோட அளவை வந்து பெரியதாக்கிட்டு இதோட இந்த கரெக்டான அந்த போர்ஷனை வந்து கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத ஒயிட்டில் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்டுக்கு வேறு ஏதேனும் டிசைன் கொடுக்க முடியுமானா நம்ம இந்த டிவிக்கோட இந்த ஃப்ளாகு ப்ளஸ் இந்த மக்கள் கூட்டம் டிவிக்கோட ஃப்ளாகு ஆப்போசிட்டியை ஃபுல்லாக வச்சுட்டு இந்த அளவில் வச்சுக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போய்க்கிறேன்.
பேக் கொண்டு போயிட்டு வச்சுட்டு இந்த சைடில் அப்படியே எரேஸ் பண்ணி விட்டுட்டு மாஸ்க் அப்ளை பண்ணிடுவோம். மாஸ்க் அப்ளை பண்ணால் தான் மறுபடியும் நமக்கு தேவைப்படுறப்ப இந்த ஃப்ளாக் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து நான் வேரி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அப்புறம் இந்த மக்கள் கூட்டம் நிறைந்த இந்த இமேஜு அந்த இமேஜை வந்து Ctrl T போட்டு தனியாக கொண்டு வந்துக்கிறேன். அப்படி இந்த நார்மலாக இப்படி இருக்கு. Ctrl T போட்டு இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் ப்ராக்கெட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் கொடுத்துட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வேற ஒரு கலர் கிடைக்கும். ஓகே, நமக்கு இந்த எஃபெக்ட் ஓகே. இப்போ வந்து எரேசர் டூல் எடுத்துட்டு லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிவிட்டு மெயினில் டாப்பில் மட்டும் வேறு எதுவும் நம்மளால் டிசைன் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ வந்து பேக்ரவுண்ட் இதில் போய்ட்டு பேக்ரவுண்டு வேறு எதுவும் பேக்ரவுண்டு செட் பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஒரு ஸ்மஜ்ஜி பேக்ரவுண்டு இது. பேக்ரவுண்ட் எடுத்து Ctrl T போட்டுட்டு மேலே கொண்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். Ctrl 0 Ctrl T போட்டுட்டு சைஸை வந்து சின்னது பண்ணிக்கிறேன். Ctrl T இந்த அளவில் இப்படி கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து வேரி பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணால் நமக்கு ஓகே, சேஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு கலர் வந்து ஓகே. வந்து இது பிரைட் பண்ணியாச்சு, இந்த சைடு கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு இந்த கலருக்கு இதில் உள்ள பேக்ரவுண்ட் கலர் வந்து மாற்ற முடியுதுன்னு பார்த்துருவோம். Ctrl U ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன் கொடுத்துட்டு மாற்றிட்டு இந்த கண்ட்ரோல் ஓகே, இந்த கலர் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இப்போ வந்து தளபதி ஃபோட்டோ ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அது பேக் கொண்டு வந்துட்டு இந்த லேயருக்கு மட்டும் டிராப் ஷேடோ நான் அப்ளை பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த ஃபோட்டோ அவுட்புட்டில் டெப்த்தாக தெரியணுங்கிறதுக்காக. ஓகே, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு மொபைலில் எடுத்த ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ வந்து நம்ம இந்த மாதிரி ரீகரெக்ஷன் பண்ணி ஒரு புது பேனராக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா?
இந்த நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த பேனரில் வேறு ஏதேனும் உங்களுக்கு டவுட்டு இது எதோன்னு இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம வந்து ரிப்ளை பண்ணுவோம். இந்த ஃபைல் உங்களுக்கு தேவைன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து லைட்டாக அந்த ஒரு சில பேக்ரவுண்டு, ஒரு சில எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் தான் நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோன்னா அது நல்ல ஒரு நீட்னஸான ஒரு டிசைனாக இருக்கும். Ctrl+0 சரிங்களா. கலரை மட்டும் இந்த இமேஜில் உள்ள இந்த கலர் பிங்க் கலரை தவிர்த்துட்டு எல்லோ ஆர் கிரீன். ஓகே, இந்த கலர் ஓகே. ஓகே, கிரீன் கலர் வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து ஸ்ட்ரோக்கு, இன்னர் ஸ்ட்ரோக்கில் ஒயிட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸ்ட்ரோக் இன்னர் இப்படி இந்த டிசைன் வந்து சரியில்லை அப்படின்னா இந்த டிசைனில் உள்ள அந்த ஷேப்பு அதை வந்து நம்ம டெலீட் பண்ணி விட்ருவோம். டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஷிஃப்ட் Ctrl+I இன்சைடு கொடுத்துட்டு டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணும்போது நமக்கு டெலீட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரோக்கு அப்ளை பண்ணிப்போம். இன்னர் ஸ்ட்ரோக்கு இல்லை அவுட் சைடுனாலும் ஓகே தான். அவுட் சைடு ஸ்ட்ரோக் வச்சுட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்க அந்த அளவில். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிசைனாக இருக்குது. நமக்கு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.